ஹலோ செல்லக்குட்டீஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 1ஆம் வகுப்பு மேக்ஸுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அதாவது டேம் 1 கொஸ்டின் பார்க்கலாமா? ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின். டிக் த ஆப்ஜெக்ட் விச் இஸ் ஒன் த டேபிள். எது டேபிள் மேலே இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அதில் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அது என்னது? வாட்டர்மெலன். அப்புறம் போட்டுக்கோங்க. அப்புறம் டிக் த பிக் ஃப்ரூட். இதில் எது பிக் ஃப்ரூட்டு? ஃபஸ்ட் ஒன் தானே, அப்போ அதில் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்து டிக் த கர்வ்டு ஆப்ஜெக்ட். எது கர்வ்டு ஆப்ஜெக்ட்டோ அதில் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை டிக் பண்ணிக்கோங்க. அது டிக் த ஆப்ஜெக்ட் வித் எட்ஜஸ் அண்டு கார்னர். எதுக்கு எட்ஜஸ் அண்ட் கார்னர் இருக்கும்? புத்தகத்துக்கு தான் எட்ஜஸ் அண்ட் கார்னர் இருக்கும். அப்போ அதுக்கு கீழே ஒரு கோட் இருக்குல்ல, டிக் போட்டுக்கோங்க. கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் புக்ஸ் விச் ஆர் இன்சைட் த சர்க்கிள். இன்சைட்னது உள்ள, அந்த சர்க்கிள்குள்ளே எத்தனை புக் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த எத்தனை புக் இருக்கோ அதை என்ன சொல்லியிருக்காங்க, கவுண்ட் பண்ணி அந்த சைடில் கட்டம் கொடுத்துருக்காங்களா அதில் சொல்லியிருக்காங்க, எழுதிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் பேட்ஸ். இப்போ இந்த கொடுத்துருக்காங்களா, டாக்கும் பேட்ஸும் கொடுத்துருக்காங்க. அந்த பேட்ஸை மட்டும் கவுண்ட் பண்ணி நம்ம அந்த கட்டத்தில் எழுதணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கவுண்ட் அண்ட் ரைட் த நம்பர் ஆஃப் பால்ஸ் இஸ் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் நம்பர். பிஃபோர் நம்பர் எத்தனை, ஆஃப்டர் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனைன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி எழுத சொல்லியிருக்காங்க. அது விச் நம்பர் இஸ் பிக்கர் தென் த நம்பர் ஆஃப் ஃப்ளவர்ஸ். எத்தனை இது பால் பெருசுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அடுத்து ஆட் பண்ணுறது, நம்ம கூட்டி எழுதுறது. அதுக்கடுத்து இந்த கட்டத்தில் எழுதிக்கோங்க. அது கம்ப்ளீட் த அடிஷன் ஃபேக்ட். 4 கூட ஏதாவது கூட்டினா 7 வரும்னு சொல்லி எழுத சொல்லியிருக்காங்க. அடுத்து அருண் ஹேஸ் 5 ஃப்ரூட்ஸ், வருண் ஹேஸ் 3 ஃப்ரூட்ஸ், ஹவு மெனி ஃப்ரூட்ஸ் டூ போத் ஆஃப் தம் ஹேவ். 5 3 கூட்டி ஆன்சர் பண்ணணும். அது சப்ராக்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க, கழிச்சு போடணும். அது 8வது கொஸ்டின் அதே மாதிரி தான், சப்ராக்ஷன் தான். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா கிரியேட் பேட்டர்ன்ஸ் பை கலரிங் த ஸ்டார்ஸ் யூஸிங் கலர்ஸ் ஆஃப் யுவர் சாய்ஸ். நம்ம என்ன செய்யணும், கலர் பண்ணணும். ரெண்டையும், ஸ்டாரையும் ஆப்பிளையும். அடுத்து கவுண்ட் அண்ட் ரைட். இங்கே நம்ம எத்தனை இருக்குன்னு சொல்லி கவுண்ட் பண்ணி என்ன செய்யணும், இங்கே சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, அதில் கவுண்ட் பண்ணி எழுதணும். அவ்வளோதான்.